ஹலோ கைஸ், நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் நேமிங் சிஸ்டம் ஃபார் ஹியூமன் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அது ஹியூமன் இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணக்கூடிய யூனிக்கான விஷயங்கள்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து ரெண்டு பேரில் சொல்லி கூப்பிட்றாங்க இந்த ஃபங்க்ஷனல் சிஸ்டம் ஃபார் ஹியூமன் ரிசோர்ஸை. ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லிட்டு ரெண்டு பேர் சொல்லி கூப்பிட்றாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேட்டாபேஸ். ஸோ எம்ப்ளாயி டேட்டாபேஸ் பொறுத்த என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சென்ட்ரல் ரெபாசிட்டரி செயல்படுது. ஓகேங்களா, ஸோ எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் டீடைல்ஸு, எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரி, ஜாப் ரோல்ஸு, அப்புறம் காம்பன்சேஷன் எவ்வளோ வாங்குறாங்க, எவ்வளோ சேலரி வாங்குறாங்க, எவ்வளோ பெனிஃபிட் வாங்குறாங்க, அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன் எவ்வளோ இருக்குது, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த பார்த்தீங்கன்னா காம்ப்ரஹென்சிவ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஒர்க் ஃபோர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தம் வியூ பார்க்குறாங்க ஆர்கனைசேஷன் வந்து எவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சொல்லிட்டு. ஓகேங்களா, பேசிக்காக எம்ப்ளாயோட டேட்டாபேஸை மெயின்டைன் பண்ணுறாங்க அவங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும். ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட் அண்ட் அப்ளிகேஷன் ட்ராக்கிங். ஓகேங்களா, அதாவது ஒருத்தவங்க ரெக்யர்மெண்ட் கேட்டிருக்காங்க, வேலைக்கு வந்து ஆள் தேவைன்னா அதை பார்த்தீங்கன்னா ஜாப் பொசிஷன் வந்து மேனேஜ் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ மேனேஜ் ஜாப் பொசிஷன் அண்ட் கேண்டிடேட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் ஸ்கிரீனிங், இன்டர்வியூ ஷெடியூலிங் அண்ட் கேண்டிடேட் கம்யூனிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபை த ஹையர் பர்ச்சேஸ் டேலண்டட். ஓகேங்களா, அதாவது டேலண்டட் பர்சன் வந்து கடைசி ஹையர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு கேண்டிடேட் வந்து ரெஸ்யூம் அனுப்பிச்சதுலேருந்து அவங்க வந்து ஹையர் பண்ணுறது வரையான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஹெச்ஆர்ஐஎஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் சிஸ்டம்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆன்போர்டிங் ஆஃப்-போர்டிங்கும் இதில் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஆன்போர்டிங்னா ஒருத்தங்க வேலையை சேருது. ஓகேங்களா, ஸோ சீம்லெஸ் இன்டர்வியூஸ் தான் நியூ ஆர்ஸ் புதுசாக வேலைக்கு சேரவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஆர்கனைசேஷன் என்டர் ஆகுது, டாக்குமெண்ட் ப்ராசஸ்லாம் பார்த்துறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா எக்ஸிட் வேலையை விட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஒர்க்ஸ் அதையும் பார்க்குறாங்க. ஓகேங்களா, ஸோ ஓரியன்டேஷன் அண்ட் பேப்பர் ஒர்க் கம்ப்ளீஷன், ட்ரைனிங் அண்ட் எக்ஸிட் இன்டர்வியூஸ். ஓகேங்களா, இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவங்க கொடுக்குறாங்க, எக்ஸிட் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா வேலை விட்டு போகிறவங்க கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ தான் ஆன்போர்டிங் ஆஃப்-போர்டிங். ஆன்போர்டிங்னா வேலைக்கு உள்ளே வராங்க, ஆஃப்-போர்டிங்னா வேலையிலேருந்து வெளியே போகிறாங்க. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீசஸ். ஸோ எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து அவங்களுடைய பர்சனல் போர்ட்டில் மேனேஜ் பண்ணலாம். ஓகேங்களா, அவங்க பர்சனல் போர்ட்டில் போய்ட்டு இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, பர்சனல் பார்த்தீங்கன்னா சர்ச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸு, அப்புறம் டைம் ஆஃப் ரிக்வஸ்ட். ஓகேங்களா, என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்துக்கலாம். அப்புறம் நமக்கு லீவ் ரிக்வஸ்ட் கொடுக்கலாம், அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்ன் வந்து குறைக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஏன்னா அவங்களுக்கு வந்து இதை பண்ணணும் அவசியம் இல்லை. இது எம்ப்ளாயே பண்ணிட்டோன்னா அவங்களுக்கு வேலை மிச்சம் இல்லைங்களா. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எம்ப்ளாயோட எங்கேஜ்மெண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணது சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த செல்ஃப் சர்வீஸ் போர்ட்டல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல் செட் பண்ணி அதை ட்ராக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த ப்ராக்ரஸ் கரெக்டாக சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ பண்ணுறாங்க அடிக்கடி. எம்ப்ளாய்கிட்ட வந்து ஃபீட்பேக் வாங்குறாங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். எம்ப்ளாயி வந்து அசஸ் பண்ணுறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க, டெஸ்ட் மாதிரி அசஸ் பண்ணுறாங்க, கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்க இன்வால்வாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அண்ட் தென் ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகக்னேஷன். இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது, இன்னும் வந்து எம்ப்ளாய்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாயோட மாரல் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, அவங்க கம்பெனி நல்லா ஒரு லாயலாகவும் இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா, புது ஸ்கில்லு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, கரியர் டெவலப்மெண்ட் பிளான் கோர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நீ இந்த கம்பெனியில் தான் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் இங்கே இந்த பொசிஷன் இருக்கலாம் சொல்லிட்டு கரியர் டெவலப்மெண்ட் பிளான்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அண்ட் தென் என்ஹான்ஸ் எம்ப்ளாயி ஸ்கில் அண்ட் நாலேஜ். எம்ப்ளாயோட ஸ்கில் நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பேசிக்காக அது மூலம் பார்த்தீங்கன்னா கம்பெனி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது, நல்ல கம்பெனி இம்ப்ரூவ் ஆகும் சொல்லலாம். ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கரியர் கோத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஆட்டோமேட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா, அவங்களுக்கான பெனிஃபிட்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணுது. சச்சஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ், வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, அப்புறம் பிளான் சேஞ்சஸ், அப்புறம் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யூர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட் பண்ணுறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது, ஈஸ் ஆஃப் ஒர்க்காக இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்டன் குறையுதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேரோல் ப்ராசஸிங். ஸோ பேரோல் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா சேலரி. ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேலரி கால்குலேஷன் ப்ராசஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எம்ப்ளாயி சேலரிஸ். ஓகேங்களா, வேஜஸ் அவங்களுடைய சேலரி பார்த்தீங்கன்னா அதே கால்குலேட் பண்ணி அதே ப்ராசஸ் பண்ணி அதே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகேங்களா, பேங்க் அக்கௌண்ட் முதல் கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்ஆர்ஐஸ் முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா, அந்த போனஸஸ், டிடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேசி அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வித் டேக்ஸ் லாஸ். ஓகேங்களா, டேக்ஸ் லாஸையும் ஃபாலோ பண்ணுது, அந்த லேபர் ரெகுலேஷன். ஓகேங்களா, லேபர் லாஸையும் ஃபாலோ பண்ணுது, அந்த ஆர்கனைசேஷன் பாலிசிஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான வேஜஸை கொடுக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் அனாலிட்டிக்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங். ஸோ ஒர்க் ஃபோர்ஸ் அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்டிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆருக்கு வந்து ஒரு இன்சைட் கொடுக்குது. ஓகேங்களா, ஹெச்ஆருக்கு வந்து ஒரு போர்ட்டல் கொடுக்குது. அந்த போர்ட்டல் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெமோகிராஃபிக்ஸ் பார்த்தலாம். ஓகேங்களா, எந்த வகையான எம்ப்ளாய்ஸ் வந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க டர்ன் ஓவர் எவ்வளோ ஆப்சன்டேஷன் நடக்குது, எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் வந்து அவங்க பார்த்தலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, லே ஆஃப் பண்ணுறதுக்கு, அப்புறம் இன்னும் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஃப்ளோஸ் பிளானிங் எங்கே யாராவது டிப்ளாய் பண்ணலாம், எங்கே யாராவது வந்து ஒர்க் பண்ணாக்கலாம் சொல்லிட்டு அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொல்லலாம். ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெகுலேட்டரி மேனேஜ்மெண்ட். ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேட்டரி மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ என்னதான் ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தினாலும் அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, அதை பார்த்துக்கிறது இந்த ஹெச்ஆர் வேலை தான். ஓகேங்களா, ஸோ ஹியூமன் ரிசோர்ஸ் வேலை தான். ஸோ இந்த ஹெச்ஆர்ஐஸ் வந்து அதுக்கும் வந்து ஆட்டோமேட் பண்ணுறது வழிவகை சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா லேபர் லாஸை ஃபாலோ பண்ணணும், அது வந்து ஃபாலோ பண்ணணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணும், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா,
அண்ட் தென் கம்ப்ளைண்ட்ஸ் ட்ராக்கிங் ரிப்போர்ட்டிங் கரெக்டாக வந்து நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குமா, நம்ம வந்து அதை ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க, ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அந்த அலர்ட் கொடுக்குறாங்க, அதனால் இஷ்யூ தான் ஓகேங்களா. அண்ட் தென் மெடிக்கேட் லீகல் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க் இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம லீகல் ரிஸ்க் வந்து நம்ம தாண்டி வரோம் சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணோம். அதே வீடியோ பிறகு தான் உங்களுக்கு வாரா.